இது அழகு என்ற சொல்லுக்கான ஒரு குட்டி கதை. இதில் கதாபாத்திரமாக கணவன் மனைவியே இருக்காங்க. கணவன் சொல்கிறாரு, இன்றைய காலகட்டத்தில் அழகுனா என்னன்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மனைவி கிட்ட கேட்குறார். மனைவி, அழகுனா உடலில் பளபளப்பாக இருக்கணும், முகம் பளபளப்பாக இருக்கணும், அதுதான் இன்றைய காலகட்டத்தில் நல்ல வெள்ளையாக இருக்கணும், அழகாக இருக்கணும், சினிமாட்டிக் நடிகர்கள் நடிகைகள் மாதிரி இருக்கணுன்றதை எதிர்பார்க்குறாங்க மக்கள் அப்படின்னு மனைவி சொல்கிறாங்க. கணவன் சொல்கிறாரு, அழகு அப்படின்னா உடல் சார்ந்த விஷயத்தை வச்சு குறிப்பிட முடியாது. அழகுன்றது அந்த இயற்கையின் மூலமாக இந்த கர்ம வினை இல்லாத குண அதிசயங்கள் கொண்டதே உண்மையான அழகின் தாற்பயம் அப்படின்னு கணவன் சொல்ல முற்படுறார். மனைவி, அது எப்படி? எல்லாமே இன்னைக்கு திருமணம் ஆகட்டும், ஒரு நடைமுறை வாழ்வில் இன்னைக்கு எல்லாமே அழகுன்னா அதுதானே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் வேறு விதமாக சொல்கிறீங்க அப்படின்னு மனைவி சொல்கிறாங்க. அப்போது கணவன் அந்த உண்மை நிலையை சொல்கிறதுக்கு முற்படுறார். ஒரு நாள், ஒரு வேளை இல்லை 2 வேளை, ஒரு நாள் முழுவதும் நம்ம உடலை குளிக்காமல் இருந்தால் அந்த உடலின் தன்மை எப்படி இருக்கும்? அந்த உடல் மற்றவர்கள் ஏற்றுக்கக்கூடிய நிலையில் இருக்குமா? நீ சொல்கிறியே இந்த உடல் அழகுன்னா, அப்போது இந்த அழகு நீடிக்கணும் இல்லையா? ஏன் நீடிக்க மாட்டேங்குது? அது பக்கத்துலேயே போக முடியாத ஒரு சூழ்நிலையில் இறுதி காலகட்டத்தில் அந்த உயிர் பிரியும்போது அந்த உடல் எப்படா வீட்டு விட்டு போவோன்ற ஒரு நிலைக்கு எல்லோராலேயும் நினைக்கப்படுது. எதனால்? நீ சொல்கிற அந்த அழகு இருந்ததுன்னா அப்போ இதோட உண்மை ரகசியம் புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு கணவன் சொல்கிறார். மனைவி, ஆமாங்க, நான் இவ்வளோ நாள் அழகுன்னா உடல் சார்ந்த மட்டும்தான் நினச்சேன். இது எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் பெரியவங்க தத்துவத்தை எவ்வளோ பல ரகசியங்களில் எவ்வளோ பல கோணங்களில் சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கு தான் இந்த காணொளி மூலமாக அழகுன்னா இது உடல் சார்ந்தது கிடையாது, குண அதிசயங்கள் சார்ந்ததுன்ற ஒரு கருத்தை மக்களுக்கு நீங்கள் இந்த குட்டி கதை மூலமாக தெரிவிச்சிருக்கீங்க. இது மக்கள் ஏற்றுட்டு நன்மை பெறணும், நன்மை பெறுவாங்கன்ற கருத்தில், உண்மை தத்துவத்தில் இந்த காணொளியை அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். நன்றி, வணக்கம்.